வணக்கம். ஓம் சக்தி. ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்றும் வழமை போல் ஆன்மீக அலை என்ற நிகழ்ச்சியில் 27 கேஸ்பிரிட்ஜ் கோர்ட் யூனிட் 10 24 அக்டோபர் மாதம் 2012 ஆண்டு புதன்கிழமை ஆன்மீக அலை என்ற நிகழ்ச்சியை எடுத்து வருபவர் சக்தி கருணாகரன். முதலிலே நவராத்திரி திருவிழா என்று ஒரு கவிதை ஒன்றிருக்கின்றது, அதை எடுத்து வருகின்றேன். புற்றாகி வந்து நின்று புகழ் மருவூர் பூத்தவளே, சித்தாடை தினதோறும் செழிக்கின்றாய் நீயே. மனிதருள் சில பேர் மிருகமாய் வந்தாலும் மன்னித்து அருள்கின்ற மனமுடைய தாயே. நவராத்திரி திருவிழா நாடெல்லாம் பெருவிழா, நவராத்திரி திருவிழா நாடெல்லாம் பெருவிழா, நாட்டினிலே நாமெல்லாம் கொண்டாடும் திருவிழா, நாட்டினிலே நாமெல்லாம் கொண்டாடும் திருவிழா. நாகேஸ்வரி ஜெகதீஸ்வரி புவனேஸ்வரி பரமேஸ்வரி அத்தனை ஈஸ்வரியும் அம்மா உன் படைப்பினிலே. நவராத்திரி திருவிழா நாடெல்லாம் பெருவிழா. மருவத்தூர் ஆலயத்தின் மகிமை தரும் அகண்டத்தை மகனாக பங்காறு திருவிளக்காய் ஏற்றும் விழா. மருவத்தூர் ஆலயத்தில் மகிமை தரும் அகண்டத்தை மகனாக பங்காறு திருவிளக்காய் ஏற்றும் திருவிழா. மீனாட்சி விசாலாட்சி காமாட்சி உனது ஆட்சி, ஆதிசக்தி தாய் உனக்கு நவராத்திரி. மீனாட்சி விசாலாட்சி காமாட்சி உனது ஆட்சி, ஆதிசக்தி தாய் உனக்கு நவராத்திரி. வாவா மருவரசி வாவா மருவரசி வந்து எனக்கு வரம் தா எழிலரசி. வாவா மருவரசி வாவா மருவரசி வந்து எனக்கு வரம் தா எழிலரசி. தாயே உன் பதம் தஞ்சமென்று வந்தடைந்தோம், தாயே உனது பதம் தஞ்சமென்று வந்தடைந்தோம். தானே தவம் இருந்து 9 நாள் கொலுவிருந்து, தானே தவம் இருந்து 9 நாள் கொலுவிருந்து. மாயை விளக்க வந்த மஞ்சள் முகம் கொண்டவளே, வாவா அம்மா வாவா. மாயை விளக்க வந்த மஞ்சள் முகம் கொண்டவளே, வாவா அம்மா வாவா. வாவா மருவரசி வந்து எனக்கு வரந்தா எழிலரசி. வாவா மருவரசி வந்து எனக்கு வரந்தா எழிலரசி. நவராத்திரி திருவிழா நாடெல்லாம் பெருவிழா, நாட்டினிலே நாமெல்லாம் கொண்டாடும் திருவிழா. நவராத்திரி திருவிழா நாடெல்லாம் பெருவிழா, நாட்டினிலே நாமெல்லாம் கொண்டாடும் திருவிழா என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 2009 ஆண்டு சக்தி ஒளியில் ஆன்மீகத்தில் அநாதைகள் என்ற பகுதியில் சித்தர் பீடப் புலவர் மூனா சுந்தரேஸ்வரன் அவர்கள் தந்த விவரத்தை எடுத்து வருகின்றேன். நவக்கிரகங்களில் 9 கிரகத்தின் ஆதிக்கமும் ஒவ்வொருவர் வாழ்விலும் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இதில் குரு பகவான் ஆதிக்கத்தை வலுவாக பெற்ற ஜாதகர்கள் தனக்கு மேலான பெரியவர்களை இயல்பாகவே மதிப்பார்கள், பெரியோர் சொற்படி நடப்பார்கள், விட்டும் கொடுக்கும் மனப்பான்மையை பெற்றவர், இரக்க குணமும் தியான சிந்தனையும் பெற்றிருப்பர், ஊருக்கு உபகாரம் செய்வர், அடக்கம் பொறுமை நேர்மை நாணயம் இவர்தம் பிறவி குணங்கள். நேர்வழியில் வரும் செல்வத்தையே விரும்புவார்கள், கனவிலும் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள், பிறரிடம் உதவி கேட்க கூச்சப்படுவார்கள், சொந்த முயற்சியை நம்புவார்கள், நல்லதை முடிக்கும் சாமர்த்தியம் உண்டு, படிப்படியாக முன்னேறுவார்கள். ஒருவர் புத்திசாலியாய் இருப்பதற்கும் புகழுக்குரியவராக விளங்குவதற்கும் மதிப்பும் மரியாதையும் பெறுவதற்கும் உயர்ந்ததோர் நட்பை அடைவதற்கும் உத்தமனாகவும் உண்மை விரும்பியாகவும் இருக்க வேண்டுமானால் அந்த ஜாதகருக்கு குரு பகவான் திருவருள் பூரணமாக கிடைக்க வேண்டும் என்கின்றது சோதிட சாஸ்திரம். மகா மேதாவிகளும் அறிவாளிகளும் குடத்திலிட்ட விளக்காக இருப்பதை பார்க்கின்றோம். அரை குறைகள் போக்கிரிகள் சமுதாய விரோதிகள் பல துறைகளில் ஓகோ என்று வாழ்வதை பார்க்கின்றோம். பணக்காரனாக வேண்டுமென்று எல்லோரும் அலைந்தாலும் எல்லோரும் பணக்காரனாக முடிவதில்லை. எதற்கும் பூர்வ புண்ணியமும் வேண்டும்,
அது இல்லாத போது இந்த பிறவியிலாவது புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுவது அறிவுடைமை. சாஸ்திரங்கள் மூலம் கிடைக்கும் படிப்பினை இதுவே. பூர்வ புண்ணியம் காலியாகும் வரை கருமச்சட்டம் யார் மேலும் கை வைப்பதில்லை என்பது உண்மை. இந்த பிரபஞ்ச நாடகத்திலே இந்த பிறவியில் நமக்கு தரப்பட்ட வேடம் என்ன? போன பிறவிகளின் பாவ புண்ணியத்தை வைத்து இந்த பிறவியின் பாவ புண்ணியத்தை வைத்து மறுபிறவி. இந்த விதிப்படியே உயிர் பல்லாயிரம் வருடங்களாக பயணம் செய்தபடி வருகின்றது. சோதிடம் 100க்கு 100 உண்மையாக இருப்பதில்லை. ஆதிபராசக்தி அதையும் மூடி மறைத்து அந்த சாஸ்திரத்தை சித்தர் மூலம் ரிஷிகள் மூலமும் சிலவற்றை வெளிப்படுத்தியுள்ளாள். பிறவி ரகசியங்கள், தெய்வ ரகசியங்கள் என பல ரகசியங்கள் உண்டு. வலுவான கடவுள் பக்தியும் சரணாகதியும் இருக்குமேயானால் விதியையும் வெல்லலாம். அனைவரையும் அவனவன் விதிப்படி விட்டுவிடுகின்றேன். என்னையே முற்றும் சரணாகதி அடைபவன் எவனோ அவனுடைய விதியை மாற்றுகின்றேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு. சோதிடர்கள் கூறிய கணிப்புகள் பலவற்றை அம்மா மாற்றி அமைத்து அத்தகைய நிகழ்ச்சிகள் அமைத்துள்ளாள். அத்தகைய நிகழ்ச்சிகள் இங்கு எழுதுறதற்கு இடமே இல்லை. ஏனெனில் அது எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்கின்றது. மனிதன் கர்ம விதியின் கைப்பாவை. மனிதன் அவனவன் கர்ம விதிப்படி கட்டுண்டு ஆட்டி வைக்கப்படுகின்றான். ஆனால் தான் சுதந்திரமாக செயல்படுவதாக எண்ணுகின்றான். இத்தகைய பிரமையை கிரகங்களை ஏற்படுத்துகின்றன. கிரகங்களின் தூண்டுதலால் மனிதர் செயல்பட்டு அதன் மூலம் இன்பத்தையோ துன்பத்தையோ அடைய வேண்டும் என்பதே கர்ம விதி. நம் நினைவுக்கு எட்டாத பிறவியின் கர்ம வினைகள் இந்த பிறப்பில் செயல்படும் போது அவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. சில கேள்விகள். நம் அன்னை ஆதிபராசக்தி அனைவரையும் புண்ணிய செயல்களை செய்யும்படி தூண்டி துன்பத்திலிருந்து ஏன் விடுவிக்க கூடாது என்று சிலர் கேட்க நினைக்கலாம். அம்மா சொல்லத்தான் செய்கின்றாள். மனிதர்கள் எல்லோரும் கேட்டு நடக்கிறார்களா? பரம கருணை உள்ள அம்மா ஏன் எல்லோருக்கும் முத்தி கொடுக்க கூடாது என்று ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஞானிகள் கூறும் பதில் என்ன தெரியுமா? அவ்வாறு செய்தால் பிரபஞ்சத்தில் முழு இயக்கமும் முடிவுக்கு வந்துவிடுமே. பிரபஞ்ச இயக்கத்தை தொடர்ந்து நீடிக்கச் செய்யும் உபாயங்களில் இத்தகைய கர்ம விதி அடிப்படையாக அமைக்கப்பட்டுள்ளது. யாரோ சிலருக்கு மட்டும் அவ்வப்போது ஆன்ம விடுதலை அளிக்கின்றார் என்கின்றார்கள் ஞானிகள். ஆன்ம குரு குறிப்பிட்டது. நம் குருநாதர் அருள்திரு அடிகளார் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நவக்கிரகங்கள் எல்லாம் ஏன் எதற்கு? அதெல்லாம் நம் அம்மாவுக்கு ஒரு விளையாட்டு. ஆதார நூல்கள் நவக்கிரக அதிர்ஷ்ட சோதிடம், ஏடி அரசு, ஜாதக தத்துவம், பிரம்மஸ்ரீ கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் சென்னை 17, உண்மையை தேடி பேராசிரியர் சுப்பிரமணியம் சந்திரன் சிவகுரு பதிப்பகம் 7-40 கிழக்கு செட்டி வீதி சென்னை 16 என்று சொல்லப்படுகின்றது. சக்திகளே, அடுத்து மேலும் ஒரு பகுதியை எடுத்து வருகின்றேன். என் கணவனின் ஆவலும் அம்மாவின் அருளும் என்று சக்தி மகாலட்சுமி கண்ணப்பன் சாலிக்கிராமம் சென்னையிலிருந்து ஏப்ரல் மாதம் 2008ஆம் ஆண்டு சக்தி ஒளியில் தரப்பட்ட விவரத்தை ஆன்மீக அலை நேயர்களுக்காக எடுத்து வருகின்றேன். அம்மாவின் பெருங்கருணையால் அம்மாவிடம் ஈர்க்கப்பட்டு அம்மாவின் நிழலில் வாழும் குடும்பம் எங்களுடையது. அம்மா எங்கள் குடும்பத்தில் பல சித்தாடல்களை நிறுத்தியுள்ளாள். நான் செய்த புண்ணியத்தின் காரணமாக அமைந்த என்னுடைய பெற்றோர்கள் மூலம் அம்மாவிடம் என் சிறுவயது முதலே பக்தி செலுத்தி வந்தேன். ஆனால் என் கணவருக்கோ எங்களுடைய திருமணத்திற்கு பிறகுதான் அம்மாவை பற்றி தெரியும். எங்கள் திருமணத்தின் போது என் கணவர் ஒரு நல்ல தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். ஆனால் எங்கள் திருமணம் நடந்த ஓராண்டு காலத்திற்குள் அவர் வேலை செய்து கொண்டிருந்த அந்த பிரிவு மூடப்பட்டு விட்டதால் அந்த வேலையிலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பிறகு வேறு வேலையில் இதுவரை இருந்தும் வந்தாலும் தன் திறமைக்கேற்ப வேலை அமையவில்லையே என்று குறை அவருக்கு இருந்தே வந்தது. பலமுறை அம்மாவிடம் பாதபூஜை செய்து கேட்கும்போது அம்மா நல்ல வேலை கிடைக்கும் என்று அருளினாள். இந்நிலையில் எனக்கு தீவிரமான கண்ணோய் ஒன்று வந்தபோது அம்மாதான் தன் பேரருளால் கண் பார்வை பறிபோகாமல் காப்பாற்றினாள். இதன் மூலமெல்லாம் அம்மாவை என் கணவர் அறிந்திருந்தாலும் அம்மா தனிப்பட்ட முறையில் தனக்கென்று எதுவும் செய்யவில்லையே என்று குறைப்பட்டு கொண்டார். பல நிறுவனங்களுக்கு தொடர்ந்து விண்ணப்பித்து வந்தாலும்
எதிலிருந்தும் நேர்காணல்களுக்கு அழைப்பு வரவில்லை. இதற்கிடையிலே என் கணவருக்கு கல்கத்தாவுக்கு மாற்றல் கொடுக்கப்பட்டு விட்டது. உடனே அம்மாவிடம் சென்று பாதபூசை செய்து என் கணவருக்கு நல்ல வேலை சென்னையில் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அம்மா, முதலில் நல்ல பக்தியை தருகின்றேன், பிறகு நல்ல வேலையை தருகின்றேன் என்று அருளினாள். இந்நிலையில் ஒருமுறை ரயிலில் என் கணவர் பயணம் செய்யும் போது சக பயணிகளிடம் தன் துறை சார்ந்த தொழில் நுட்பங்களை பற்றி பேசிக்கொண்டு வந்திருக்கின்றார். இதை கவனித்து கொண்டே வந்த ஒருவர் சென்னையில் இறங்கும் தருவாயில் என் கணவரின் தொடர்பு எண்ணை மட்டும் வாங்கி கொண்டு தான் வேலை விஷயமாக தொடர்பு கொள்வதாக கூறி விடைபெற்றிருக்கின்றார். ஆஹா, எப்படி இருக்கின்றது பாருங்கள். ஒரு வழிப்போக்கனூரால் இப்படி வந்து இவ்வளவு கேட்கின்றார். நினைத்துவே பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் மாதிரி அடியேன் இதை கருதுகின்றேன். சில நாட்கள் கழித்து எதிர்பாராத விதமாக அந்த நபரே என் கணவருடன் தொடர்பு கொண்டு சென்னையில் ஒரு நிறுவனத்தில் என் கணவர் துறை சம்பந்தமாக வேலை இருப்பதாகவும் அதில் விருப்பம் இருந்தால் தான் மேல் நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார். என் கணவரோ, இதுபோன்று பல பேர்களை பார்த்திருக்கின்றோம், இதெல்லாம் எதுவும் நடக்காது என்று கூறிக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் அந்த நபரே நேர்காணலுக்கு ஏற்பாடு செய்தார். இப்பொழுதுதான் என் கணவருக்கு சிறிது நம்பிக்கை வர ஆரம்பித்தது. எப்படி இருக்கின்றது இந்த இடத்தில் சக்திகளே? பாருங்கள், மீண்டும் எடுத்து வருகின்றேன். அம்மாவிடம் சென்று பாதபூசை செய்து என் கணவர் சென்னைக்கே திரும்பி வர வேண்டும் என்று கேட்டதற்கு அம்மா, நான் அழைத்து வருகின்றேன் என்று கூறினாள். அம்மாவின் வாக்குப்படியே அந்த சென்னை நிறுவனத்திலிருந்து என் கணவருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தது. இது நாங்கள் சற்றும் எதிர்பாராதது. ஏனென்றால் பல வருட காலமாக பல நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்தும் கிடைக்காமலும் இருந்த நிலை மாறி இப்படி அறிமுகமே இல்லாத ஒரு நபர் எதுவும் எதிர்பார்க்காமல் தானே முன்வந்து உதவி செய்வது அம்மாவின் அருளால் மட்டுமே நடக்கக்கூடியது. சக்திகளே, நம்புகின்றீர்களா அல்லது நம்பவில்லையா? நம்பினோர் நம்புங்கள், நம்பாதோர் நம்பாதீர்கள் என்பதும் என் கருத்து. மேலும் என் கணவர் பொது இடங்களில் அதிகமாக பேச மாட்டார். ஆகா, அப்படிப்பட்டவரை அன்று ரயிலில் பேச வைத்தது யார்? சத்தியமாக இது அம்மாவின் திருவருளே அன்றி வேறொன்றுமில்லை. சத்தியமாக இது அம்மாவின் திருவருளே அன்றி வேறொன்றுமே இல்லை. அம்மா எங்கள் குடும்பத்தின் மீது கருணை வைத்து எண்ணில் அடங்கா சித்தாடல்களை நியர்த்தி இருக்கின்றாள். எனினும் இந்த வேலை விஷயத்தில் நான் மன உளைச்சலில் இருந்தபோது அம்மாவிடம் நான் இந்த வேலை கிடைத்தால் சக்தி ஒளிக்கு எழுதுவதாக வேண்டிக் கொண்டேன். அதன்படி இதையும் எழுதிவிட்டேன். ஓம் சக்தி. சக்திகளே, மேலும் ஒரு விவரத்தை எடுத்து வருகின்றேன். பிப்ரவரி மாதம் 2006 சக்தி ஒளியில் குரு போற்றி மந்திரத்தின் மகிமை என்று சக்தி ராதா ஜே ராமச்சந்திரன் கொழும்பு இலங்கையில் இருந்து தரப்பட்ட தகவல். குரு போற்றி மந்திரத்தின் மகிமை. சித்தர் பீடத்திலே நடைபெற்று நிறைவடைந்த நவராத்திரி விழாவிலே, அதாவது 4/10/2000 அன்று எமது இலங்கை நாட்டிற்கு அளிக்கப்பட்ட இலட்சர்ச்சனை பூசையில் கலந்து கொள்வதற்காக நானும் இன்னும் பல சக்திகளும் வந்திருந்தோம். 29ஆம் தேதி காலை 10 மணி வரை ஆலய நிகழ்வுகளில் பங்கு பெற்றும் அம்மா அவர்களுக்கு பாத பூசை செய்தும் எமது இல்லங்களை மறந்து உள்ளங்களை அன்னையிடம் ஒப்படைத்து வழிபாட்டில் ஒன்றியிருந்தோம். 11ஆம் தேதி அதிகாலை அபிஷேகத்துக்கு அவசரமாக கிளம்பி ஆலயம் வந்தோம். அபிஷேகம் நிறைவடைந்து அலங்காரம் முடிந்து ஆராதனை வரை காத்திருந்து எமது அறைக்கு சென்றோம். எம்மை சிறிது நேரம் ஆசுவாசப்படுத்தி கொண்ட பின் மீண்டும் குரு தரிசனத்திற்கு ஆலயத்தில் அமர்ந்திருந்த வேளையில் சக்தியொளி புத்தகத்தின் பெருமைகளை கூறிய ஒரு பெண் புத்தக விற்பனையில் ஈடுபட்ட போது எமது சக்தியொருவர் சக்தியொளி புத்தகத்தை வாங்க எத்தனித்த போது அவரிடம் சில்லறை பணம் இருக்கவில்லை. நான் அதனை கொடுக்கலாம் என்று பர்ஸை எடுத்து
பர்சை எடுக்க எண்ணி கை வைத்த போது பர்சை காணாமல் துணுக்குற்றேன். காலையில் அபிஷேகத்துக்கு வந்தபோது ஓம் சக்தி மேடையில் காணிக்கை போட்டு பர்சை உள்ளே வைத்தது நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. அதற்கு பிறகு எதுவுமே வாங்கவில்லை. சரி, மீண்டும் போய் அறையில் பார்ப்போமே என்று மனதை ஆறுதல் படுத்திவிட்டு குருதரிசனத்தில் ஈடுபட்டேன். அன்று செவ்வாய்க்கிழமை ஆயுத பூஜை நாள் வேறு. அம்மா அவர்களின் தரிசன உலா மற்றும் தீபாராதனை சற்று நீடித்தது. ஒருவாறு தரிசனம் முடிந்து அம்மா அருட்கூடம் பூந்ததும் நான் பதட்டத்துடன் அறைக்கு வந்து தேடினேன். நானும் என்னுடன் இருந்த சக்தியும் பலவாறு தேடியும் பார்ஸ் கிடைக்கவில்லை. மனம் சோர்ந்து விட்டது. மீண்டும் பீடம் வந்து பணியிலே ஈடுபட மனம் இடம் தரவில்லை. பர்சனில் பணம் என்று அதிகம் இருக்கவில்லை. தையல்காரிடம் தைக்க கொடுத்த துணி ரிசீத்து, முக்கியமாக நான் புதிதாக வாங்கிய அழகிய சிறு பதக்கத்துடன் கூடிய தங்கச் சங்கிலியும் நான் முதல் நாள் இரவு கழற்றி பர்சனில் வைத்ததை வெளியே எடுக்காமல் துரதிருஷ்டவசமாக அப்படியே அவசரத்தில் எடுத்துக்கொண்டு வந்து எங்கேயோ தவறவிட்டதை நினைத்து அழுகையாக வந்தது. நான் காலையிலே அபிஷேகத்திற்கு வந்தபோதுதான் தொலைந்திருக்க வேண்டும். விழுந்து கும்பிடும் போது அல்லது எங்கள் ஊர் சக்தி ஒருவரை கூப்பிட நடமாடி திரிந்த போதே அது நழுவி விழுந்திருக்க வேண்டும் என்று வருந்தினேன். என்னுடன் அறையில் கூட தங்கியிருக்கும் சக்தி கூறினார், அம்மா அவர்களின் குருபோற்றி மந்திரத்தை 108 மந்திரத்தை 3 தடவைகள் மனமுருகி படியுங்கள் சக்தி என்றார். நான் அவ்வாறே அறையில் இருந்தவாறு படித்தேன். மீண்டும் ஆலயம் வந்து மகளிர் நிலையம், ட்ரஸ்ட் ஆபீஸ், வெளியூர் மன்றங்களுக்கான ஆபீஸ் எல்லாவற்றிலும் யாராவது நல்லவர் கையில் அந்த பர்ஸ் கிடைத்தால் ஏதாவது ஒரு ஆபீஸில் கொடுத்திருப்பார்கள் என்ற நப்பாசையில் விசாரித்தேன். ஆனால் பர்ஸ் கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு துன்பத்திலிருந்து என்னை விடுவிக்க இப்படி செய்து விட்டாள் என்று எனக்கே நான் ஆறுதல் சொன்னாலும் உள்மனம் தொலைந்த பொருளுக்காக ஏங்கியது. அன்றிரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு மீண்டும் அம்மா போற்றி படித்துவிட்டு படுக்கச் சென்றேன். மந்திர நூல் புத்தகத்தை அறையில் உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிளின் மேல் வைத்துவிட்டு படுத்து விட்டேன். அன்றிரவு கனவிலே அம்மா அவர்கள் என்னிடம் எதையோ ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுப்பது போல ஒரு காட்சி. எப்படி இருக்கும் இந்த நேரத்தில்? நான் தூக்கத்தில் ஏதேதோ பேசியதாக எனது பக்கத்தில் படுத்திருந்த சக்தி கூறினார். 12ஆம் தேதி காலை ஆலயம் செல்வதற்காக குளித்து உடைமாற்றி கீழே தமரையில் அமர்ந்து கொண்டு மேசையில் எதையோ ஒடுக்க முனைந்த எனக்கு எனது கண்களையே நம்ப முடியவில்லை. நான் இரவில் படித்து முடித்து மேசையின் மேல் வைத்திருந்த மந்திர நூல் புத்தகத்தின் மேல் எனது பர்ஸ். எப்படி இருக்கும் சக்திகளே? அறை முழுவதும் சூட்கேஸ், கைப்பை, மேஜை அடியில், கட்டிலுக்கு அடியில் எல்லா பொருட்களையும் தட்டி தூக்கி அடுக்கி தேடினோமே. சல்லடை போட்டு தேடி அழுத்து போனோமே. இது எப்படி? நான் படித்து வைத்துவிட்ட மந்திர நூல் மேலே பூட்டி எழுந்த கதவை திறவாமல் எங்கிருந்து வந்தது? என்னுடன் இருந்த சக்தி அப்போதுதான் குளித்துவிட்டு வெளியே வந்தார். உதடுகள் துடிக்க நெகிழ்ந்து நான் அழுவதை பார்த்து அவர் பதைத்து போய், ஏன் ராதா, என்ன ராதா என்று கேட்டார். நான் பேச முடியாமல் ஆள்காட்டி விரலால் மந்திர நூல் மேலிருந்த எனது பர்ஸை காட்டினேன். அவராலும் நம்ப முடியவில்லை. அம்மா இரு கைகளையும் குவித்து ஓம் சக்தி ஓம் சக்தி என்று கும்பிட்டார். 108 குருபோற்றி மந்திரத்தை மகிமையை நான் சக்தி ஒளிக்கு எழுதாமல் இருக்கலாமா? என்னையும் என்னை சக்தி ஒளிக்கு எழுதிவிட்டாள் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. சக்திகளே, மேலும் ஒரு விவரத்தை எடுத்து வருகின்றேன். அதாவது அம்மாவின் அருள்வாக்கு என்று சக்தி முனைவர் சக்தி தானா பெரியாண்டவர் சித்தர்பூட புலவர் தரும் விவரத்தை எடுத்து வருகின்றேன். அன்னை ஆதிபராசக்தி தானே உளமிறங்கி எளிவந்த கோலமாகி மண்ணுலகில் நாம் வாழும் காலத்திலேயே அருள் திரு அடிகளார் உருவிலே அவதாரம் செய்து அருள் வாக்கு வழங்கி வருகின்றாள்.
இலட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் நம்மம்மாவே சொத்தாவாள். நடமாடும் தெய்வமாக விளங்கி வரும் அவள் வழங்கி வரும் அருள்மொழியே நமக்கெல்லாம் ஒளியாக இருந்து வாழ்விற்கு வழிகாட்டி வருகின்றது. இன்று குழந்தைக்கு கசப்பு மருந்தோடு தேன் கலந்து ஊட்டும் தாய் போல ஆன்மீகத்தில் குழந்தை நிலையில் உள்ள நம்மை பக்குவப்படுத்த ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக ருசியை அவரவர் தத்தம் அனுபவ வாயிலாக உணரும் வகையிலேயே ஊட்டும் அருமருந்தாக அம்மாவின் அருள்வாக்கு பயன்பட்டு வருகின்றது. இருளை போக்கு ஒளியை விரும்பும் நாம் இருளில் பளிச்சிடும் மின்னலை காணும் சக்தியற்று கண்களை மூடிக்கொள்கின்றோம் அல்லவா? அம்மாவோ அண்டப் பேரொளி ஆரம்ப காலத்திலேயே தன் பேரொளியை வெளிப்படுத்தினால் மனிதர்களாகிய நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் நமக்கு ஏற்றவாறு சிறுக சிறுக தம் பேரொளிகளை வெளிப்படுத்த தொடங்கினாள். அவள் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்திலே அருள்வாக்கு வழங்கி வந்த செய்தி அக்கம்பக்கத்து கிராமங்களில் பரவத் தொடங்கியது. அப்போது புலவர் முனிரத்தினம் என்பவர் மேல்மருவத்தூரை அடுத்த அச்சிறுப்பாக்கம் என்னும் ஊரிலே உள்ள உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். அவரது மகள் பன்மொழி என்பவருக்கு ஒரு கால் சூம்பி இயங்காமல் இருந்தது. அது துணி போல துவண்டு இருந்ததால் அந்த பெண்ணால் நடக்கவே இயலவில்லை. இதனால் மனம் வருந்திய புலவர் முனிரத்தினம் அந்த பெண்ணை சென்னை அரசு பொது மருத்துவமனையிலே சேர்த்து சிகிச்சை அளித்து வந்தார். 3 மாதங்களுக்கு மேல் சிகிச்சை அளித்தும் கால் இயங்காமல் மனமுடைந்து அச்சிறுப்பாக்கத்துக்கு அழைத்து வந்து விட்டார். அவர் குடியிருந்த வீட்டிற்கு அடுத்த மாடியில் ஒரு இஸ்லாமியர் வாழ்ந்து வந்தார். அவர் முனிரத்தினத்தின் மகள் பன்மொழியின் நோய் சென்னை மருத்துவத்தால் சரியாகாததை அறிந்து பேச்சு வாக்கிலே புலவர் முனிரத்தினத்திடம் மேல்மருவத்தூரில் ஒருவர் குறி, அதாவது அந்த காலத்தில் அம்மாவின் அருள்வாக்கை குறி என்று கொச்சியாகத்தான் சொல்லி வந்தனர், சொல்லுகிறாராம், நீங்கள் போய் ஒரு முறை கேட்டு பாருங்கள் என்றார். பாரதியார் அன்னை பராசக்தி தான் மும்மூர்த்திகளுக்கும் தலைவி என்பதை மூர்த்திகள் 3 பொருள் 1 அந்த மூலப்பொருள் ஒளியின் குன்று நேர்த்தி திகழும் அந்த ஒளியை எந்த நேரமும் போற்று சக்தி என்று என்னும் பாடலிலே எடுத்துக்காட்டி விளக்கியுள்ளார். இதை புலவர் நன்கு அறிந்திருந்தாலும் அந்த காலத்திலே அன்னை ஆதிபராசக்தி தான் அம்மாவின் உருவில் அவதாரம் செய்து அருள்வாக்கள் வழங்கி வருகின்றாள் என்பதை அவளே உணர்த்தாத காரணத்தினால் அவரால் ஆதிபராசக்தியும் அம்மாவும் ஒன்று என்பதை உணர முடியவில்லை. அதனால் அடுத்த வீட்டு இஸ்லாமிய நண்பர் கூறிய கருத்தை புலவரால் முழுமையாக ஏற்க முடியவில்லை. அன்னை ஆதிபராசக்தியை புலவரை ஆட்கொண்டு அருள் வழங்க உளம் கனிந்ததால் மனம் மாறிய அவர் ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் வந்தார். அருள்நிலையில் இருந்த அம்மா அவரை அழைத்து அவர் சிறந்த சிவபக்தர் என்பதையும் நாள் முழுவதும் அவர் வழிபட்டு வரும் முறைகளையும் அருள்வாக்கில் கூறிக்கொண்டே வந்தாள். இவருக்கோ தன் மகளின் நோய் பற்றி அம்மா ஒன்றும் கூறாமல் மற்றதெல்லாம் கூறுகின்றார்களே என்று கவலை. உலக இயக்கங்களை முழுமையாக அறிந்த அம்மா இவர் மனநிலை அறிந்து மகனே, நாளைக்கு உன் மகளை உன்னோடு இங்கு அழைத்து வா என்றாள். உடனே அவர் அம்மாவை நோக்கி, அம்மா, என் மகளுக்கு கால் விளங்காது, அவளை எப்படி இங்கு அழைத்து வருவது என்று கேட்டார். அம்மாவோ அவளை எப்படியாவது தூக்கி கொண்டு வா என்றாள். அப்போதெல்லாம் அம்மா வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை இரவு மட்டும்தான் அருள்வாக்கு வழங்கி வந்தாள். இதை அறிந்த புலவருக்கு மேலும் சந்தேகம். நாளைக்கு புதன்கிழமை ஆயிற்றே என்ற சந்தேகத்தில் அம்மாவிடம் விளக்கம் கேட்டார். நாளைக்கு புதன்கிழமை ஆயிற்றே, ஒருவேளை அம்மா குறிப்பிட்டது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் அம்மாவிடம் விளக்கம் கேட்டார். அம்மாவோ கருணையுடன், மகனே, நாளைக்கு புதன்கிழமைதான், உனக்காக நாளை இரவு நான் வருவேன், மகளை அழைத்து கொண்டு வா என்று ஆசி கூறி அனுப்பினாள். அடுத்த நாளிரவு வண்ணம் தன் மகள் பன்மொழியை புலவர் முனிரத்தினம் எடுத்துச் சென்று அருள்நிலையில் இருந்த அம்மாவின் திருமுன்னர் அமர வைத்தார். அன்று அம்மா அந்த பெண்ணுக்கு செய்ததை இன்று நாம் நினைத்து பார்த்தால் மெய் சிலிர்க்கின்றது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று இன்று கற்பனை கூட செய்து பார்க்க மாட்டோம். அந்த காட்சியை நினைத்து பார்த்தால் அவள் கருணையை நினைத்து நம் விழிகளில் நீர் கசிகின்றது. அந்த பெண்ணின் ஊனம்பட்ட காலை தன் திருக்கரங்களால் தடவி
விட்டாள். புலவரை நோக்கி கருவறையிலே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கில் உள்ள எண்ணெயை கொண்டு வரச் சொல்லி அதை தடவி காலை உருவிவிடச் சொன்னாள். பின்னர் வாராவாரம் தொடர்ந்து வருமாறு அருளாசி வழங்கினாள். புலவர் நாள்தோறும் தன் மகளுக்கு அம்மா அருளிய அருள்வாக்கின் வண்ணம் அந்த எண்ணெயை தடவி விட்டார். மேலும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் தன் மகளை மருவத்தூருக்கு அழைத்து வந்தார். அம்மாவும் அருள்நிலையை காலை உருவி விட்டு கொண்டே வந்தாள். உலகம் ஒரு நாடக மேடை என்று கூறுவர். அந்த நாடக மேடையில் மனித உருவில் நடிக்க வந்த அம்மாவோ ஒரே பார்வையால் அந்த பெண்ணின் நோயை நீக்க முடியும் என்பதை மறைத்து ஒவ்வொரு வாரமும் அந்த பெண்ணை வரச் செய்து அவளின் காலை தன் கையால்களால் நீவி விட்டு அருள் வழங்கி வந்தாள். துணி போல துவண்டிருந்த அந்த பெண்ணின் கால் 8வது வாரம் நிலத்திலே ஊன்றத் தொடங்கியது. 9வது வாரம் அழைத்து வந்த போது அம்மா புலவரை நோக்கி, மகனே, என் வேலை முடிந்து விட்டது. உன் மகளின் நோயை சரி செய்து விட்டேன். இனி தொடர்ந்து நீ இங்கு செல்லுவதும் வராதிருப்பதும் உன் விருப்பம் என்று கூறி அனுப்பினாள். பாருங்கள் சக்திகளே, இங்கே தொடர்ந்து வா என்று சொல்லவில்லை. அந்த ஆப்ஷனை அவர்கிட்டமே விடுபட்ட நிலையில் விட்டுருக்கு. விருப்பமெண்டா வா அல்லது விடு என்ற மாதிரி. ஆனால் உன்னுடைய வேலையை நான் செய்து போட்டேன் என்று சொல்லப்படுகின்றது. அன்று இரவு முழுவதும் அம்மாவின் பேராற்றல் பற்றியும் தானே வலிய வந்து ஆட்கொள்ளும் அருங்கருணையை பற்றியும் நினைத்தவாறே ஆனந்த கண்ணீரில் அகமழ்ந்தார் புலவர். அடுத்த நாள் தன்னை அம்மாவிடம் அனுப்பி வைத்த இஸ்லாமிய நண்பருக்கு நன்றி கூறிவிட்டு பள்ளிக்கூடம் சென்றார். பள்ளி முடிந்ததும் நேரே சித்தர்பீடம் வந்து கருவறையின் முன்புறம் மணற்பரப்பிலே அமர்ந்து கண்மூடி அம்மாவை பற்றி தியானத்தில் ஆழ்ந்தார். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்ததும் சித்தர்பீடம் வந்து தொண்டு செய்து வரத் தொடங்கினார். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறைகளிலும் முழு நாளும் தொண்டு செய்து வந்தார். அவரது தொண்டின் பயனாக அவர் மகள் பன்மொழி உடல் நலம் பெற்று திருமணமாகி கணவன் குழந்தையுடன் இன்றும் நலமாக வாழ்ந்து வருகின்றாள். சக்திகளே, அன்று அம்மா தம் கருவலையிலிருந்து விளக்கின் எண்ணெய் எடுத்து சென்று அந்த பெண்ணுக்கு தினமும் தடவச் செய்து அந்த உடற்குறையை நீக்கினாள். அந்த எண்ணெயின் ஆற்றலை வெளிப்படுத்த அவள் நடத்திய நாடகம் இது. இப்போது நவராத்திரி நேரம் இதையொட்டிய உலக இருளை அகற்றவும் உலகில் சலசப்புகள் நீங்கி கலகலப்பு ஏற்படவும் அம்மாவால் ஏற்றி வைக்கப்படும் அகண்ட பேரொளிக்கும் அதில் ஊற்றப்படும் முக்கூட்டு எண்ணெய்க்கும் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சக்திகளே. அம்மாவால் ஏற்றி வைக்கப்படும் அகண்டத்தில் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி அந்த பேரொளியை வழிபட்டும் அகண்டத்திலிருந்து எடுத்து வரும் எண்ணெயை பெற்று சென்று வீடுகளிலே விளக்கேற்றி வந்தால் நம் மூழ்வினை கொடுமை தணியும் என்பது அன்னையின் அருள்வாக்கு தொடரும் என்று சொல்லப்படுகிறது. சக்திகளே, இந்த முக்கூட்டு எண்ணெய் என்றால் என்ன? அம்மா அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அகண்டம் ஏற்றும் போதும் அகண்டம் என்றால் முதல் பார்ப்போம். அணையா விளக்காக அம்மாவினால் ஏற்றப்படுகின்ற ஒரு விளக்கு அநேகமாக மன்றங்களிலும் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திலும் சக்தி பீடங்களிலும் எல்லா இடங்களிலும் ஏற்றி வைக்கப்படும். அம்மா சொல்லப்படுகின்ற நாளிலிருந்து இத்தனை நாள் வரைந்தானே இருக்கும். நவராத்திரி 10 நாள் நடந்தாலும் கூட இந்த அகண்டம் சில நாட்களில் கனடா ஓம் சக்தி மன்றத்திற்கு புதன்கிழமை ஏற்றும்படி சொன்னார்கள். அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நிறுத்தும்படியும் சொன்னார்கள். எனவே அதன்படி இப்போது இங்கே நடைபெற்று இங்கு முக்கூட்டெண்ணெய் எடுத்து வைத்திருக்கின்றோம். முக்கூட்டெண்ணெய் பலவிதமான நோய்களையும் தீர்க்க வல்ல எண்ணெய். எனவே தயவு செய்து அதை வந்து வாங்கி பெற்று பலனடையும்படியும் கேட்டுக்கொண்டு இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை அடியேன் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் உள்ள மன்றம் ஒன்றிற்கு, அதாவது சக்தி அலை என்ற பெயரில் இன்பத்தமிழ் வானொலியிலும் எடுத்து வருகின்றேன். அதே நேரத்தில் இணையதளத்திலே adiparaShakti.co.uk என்ற இணையதளத்திலே ஆன்மீக அலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை எந்த நேரமும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு எல்லா புகழும் அன்னைக்கே என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டிருப்பவர் சக்தி கருணாகரன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.